ராணி மாதிரியே அபேண்டன் ஆச்சு பப்ளி ப்ரெக்னென்ட் ஆனதுனால. ஸோ பப்ளிக்கும் அவள் குட்டிகளுக்கும் ஏபிசி பண்ணி பல ஆயிரம் நாய் பிறக்கிறத தடுத்தாச்சு. இந்த ஆப்ரேஷன் மூலமாக ரோடில் நடக்கிற நாய்களால் நடக்கிற எத்தனையோ ஆக்சிடெண்ட்டை நம்ம தடுத்திருக்கோம். நாய்களுக்கும் பெனிஃபிட், மனிதர்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த ஆப்ரேஷனால். டாக்ஸ் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பாக கருத்தடை ஆப்ரேஷன் டாக்ஸுக்கு செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ரோட்டில் அம்மாவையும் குட்டிகளையும் பாதுகாக்கிறத விட இது ரொம்ப ஈஸி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. கருத்தடை ஆப்ரேஷன் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஆண் நாய் பெண் நாய் 2 பேருக்கும் செய்யலாம். இது செய்கிறதுனால நம்மலாம் வீட்டில் டெலிவரி பண்ணிப்போம், ஹாஸ்பிட்டலில் நம்ம குழந்தைங்கள பெற்று எடுப்போம். ஆனால் டாக்ஸுக்கு ரோடு சைடு விட்டால் இல்லை முள்ளு புதறு விட்டால் வேறு இடமே இல்லை. அந்த இடத்துல பெற்ற குழந்தைங்கள சேஃப்டியாக வண்டி நடுவுலையும் மனுஷங்க நடுவில் காப்பாற்றி, முள்ளு புதரில் பாம்பு நடுவில் காப்பாற்றி வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இது ராணி பீரியட்ஸ், அதாவது ஹீட்ஸில் இருக்கும்போது அவங்க ஓனர் யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. கருத்தடை ஆப்ரேஷன் மட்டும்தான் ஒரே சொல்யூஷன். அதை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ராணிக்காக நாங்கள் வாங்கி வச்ச ட்ரம். அவள் படுக்கிறதுக்காக சேடாக தனிமையாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் இதை வாங்கி வச்சிருக்கோம். ரைட் சைடில் பார்த்தா பாருங்க, இவளை கூட்டிகிட்டு போக விட மாட்டேங்கிறாங்க. இந்த இவளை சுற்றி சுற்றி வர்றாங்க பாருங்க. இப்போ விட்டா ப்ரெக்னென்ட் ஆயிரும். இப்போ விட்டா நம்ம ஆப்ரேஷன் பண்ணலன்னா ப்ரெக்னென்ட் ஆயிரும். எத்தனை நாய் பாருங்க மேல். ஹீட்ஸ் லாஸ்ட் டேட்டில் இருந்த ராணி ஆல்மோஸ்ட் பிளட்டு ரொம்ப வாட்ரியாக தான் இருந்தது கடைசி நாளுங்கிறதுனால. சரி கூட்டிகிட்டு போய் பிளட் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பற்றின்னு பார்க்க போனால் டாக்டர் இப்போ பண்ண முடியாது, இன்னும் 1 month வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 1 month எல்லாம் தாங்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி மேல் டாக் சுற்றிட்டே இருக்காங்க. இன்னும் 1 or 2 days மீட்டிங், அதாவது ப்ரீடிங் ஆக போகுது அப்படிங்கிற பயம் இருந்ததுனால நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணலான்னு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இது 2 நாள் கழித்து நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் பிளட் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிற வீடியோ தான் இது. இந்த ஆப்ரேஷனுக்கு கண்டிப்பாக பிளட் செக்கப் பண்ணணும். பிளட் எல்லாமே நார்மலாக இருந்தால் தான், அவங்களோட பிளேட்லெட்ஸ் அப்புறம் ஹெச்பி எல்லாம் நார்மலாக இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும். கருத்தடை ஆப்ரேஷன்னா என்ன? டாக்ஸு குட்டி போடாமல் இருக்கணும்னா கருத்தடை ஸ்டெர்லைசேஷன் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. இதை செஞ்சு தான் ஆகணும். மேல் டாக்ஸுக்கு பண்ணால் அதை நியூட்ரிங் ஆப்ரேஷன், ஃபீமேல் டாக்ஸுக்கு பெண் நாய்க்குன்னா ஸ்பேயிங் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஆண் நாய்க்கு விந்து உற்பத்தி ஆகிற டெஸ்டிகல்ஸ் எடுத்துருவாங்க. பெண் நாய்க்கு கர்ப்பப்பை சினை முட்டை எடுத்துருவாங்க. இதை பொதுவாக நம்ம ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேஷன்னு கூட சொல்லலாம், அதாவது ஸ்டெர்லைசேஷன்னு சொல்லுவாங்க. அல்லது அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் ஏபிசின்னு சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணதில் ராணிக்கு ஹெச்பியும் பிளேட்லெட்ஸும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 1 வாரம் கழித்து தான் டேட் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷனுக்கு, பேயிங் ஆப்ரேஷனுக்கு. ஸோ 1 வாரத்துக்கு நாங்கள் டெய்லி மெடிசின்ஸ் அவளோட டானிக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ராணிக்கு நம்ம புழு மருந்தும் கொடுத்துட்ருக்கோம், சப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அவளோட பிளட்டு நார்மலாக இல்லை. இப்போ தானே பீரியட்ஸ் ஹீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதனால் 1 வாரத்துக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் ப்ரொசீஜர். அதுபடி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். 1 வாரம் கழித்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷனுக்கு. எப்போ பண்ணணும் இந்த ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேஷன், அப்புறம் ஏன் செய்யணும்னு இப்போ பார்க்க போகிறோம். பப்பிங்களுக்கு 6 மாதம் கம்ப்ளீட் ஆன உடனேயே ஆண் டாக்கும் பெண் டாக்கும் நம்ம ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஃபீமேல் டாக்ஸுக்கு இந்த பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு பீரியட் 6 மாதத்தில் வரும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க இனப்பெருக்க உறுப்புகள் டெவலப் ஆகிருக்காது. என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸு, இந்த இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே ஹீட்ஸ், அதாவது பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த டெவலப்மெண்ட்னால பிற்காலத்தில் அவங்க டிலேடு பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் பண்ணுறதுனாலையும், அல்லது ஒரு தடவை குட்டி போட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பால் உறுப்புகள் இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாம் யூஸ் ஆகாமல் இருக்கிறதுனாலையும் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு 8-9 வயசு வரும்போது கேன்சராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்பக புற்றுநோய், அதாவது மேமரி கிளாண்ட்ஸில் புற்றுநோய் வரலாம், ஓவரி புற்றுநோய் வரலாம், கர்ப்பப்பையில் புற்றுநோய் வரலாம். இதையெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம இந்த பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா 90% அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க.
ஃபஸ்ட்டு ஹீட் வந்து வர்றது ஒரு 2 நாளைக்கு கூட வரலாம். அதனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமலே கூட அந்த ஹீட்ஸ் முடிஞ்சிருக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு பீரியட்ஸுங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் செகண்ட் பீரியட் வரும். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீட்டை கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா கூட 7 மாதம் 8 மாதத்துக்குள்ளேயாவது நீங்கள் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க ஃபீமேல் டாக்ஸுக்கு. ராணி அட்மிட் பண்ணியிருந்தோங்க போன திங்கக்கிழமை. அவளுக்கு ஆப்ரேஷன் ஆனது, பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன். இப்போ அவளை செக்கப் பார்க்க போகிறோம், எப்படி இருக்கான்னு பார்க்க போகிறோம். 1 வாரம் ஆச்சு, இப்போ நேராக போய் பார்த்துட்டு வர போகிறோம் எப்படி இருக்கான்னு. இவங்க ஹீட்ஸ் வந்து ஒரு 14-15லேருந்து 20 நாள் வரைக்கும் இருக்கும், அதாவது 2 வாரம் வரைக்கும் இருக்கும். இந்த நாட்கள் வந்து மாறுபடலாம். நம்ம இந்தியன் டாக்ஸ் வகைக்கு வந்து ஒரு 15-20 நாள் வரைக்கும் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். வேறு ப்ரீட்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஹீட்ஸ் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணலாமான்னா இல்லை, ஹீட்ஸ் இருக்கும்போது ஆப்ரேஷன் செய்ய முடியாது. ஹீட் எண்டில் மீட்டிங், அதாவது ப்ரீடிங் ஆகிட்டாங்கன்னா குட்டி உருவாயிடும். அதனால் அன்ஸ்டெர்லைஸ்டு டாக்ஸ், யாராவது மேல் டாக்ஸ் ஆண் நாய் பக்கத்தில் இருந்தாங்கன்னா, உங்கள் ஃபீமேல் பெண் நாய் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள தூரமாக வைங்க. பெண் நாயை வந்து இந்த பீரியட்ஸ் ஹீட்ஸ் டைமில் ரொம்ப சேஃபாக வச்சுக்காங்க, மேட் ஆக விடாமல் பார்த்துக்காங்க. அன்ஸ்டெர்லைஸ்டு மேல் டாக்னா குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணாத ஆண் நாயை வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணாத ஆப்ரேஷன் பண்ணாத பெண் நாய் பக்கத்தில் விடாதீங்க ஹீட்ஸ் டைம்லேயும் ஹீட்ஸ் முடிகிற டைம்லேயும். ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில். இந்த ஆப்ரேஷனோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது ஃபீமேல் டாக்ஸ், பெண் நாய்க்கு வந்து இது மேஜர் சர்ஜரி. அதாவது நமக்கு கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி தாங்க அவங்களுக்கும் கர்ப்பப்பை சினை முட்டை எடுக்கிற பெரிய ஆப்ரேஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் செய்வாங்க. பிளட் டெஸ்ட்டில் பிளேட்லெட்ஸு கம்மியாக இருக்கா, ஹெச்பி லெவல் எல்லாம், இரத்த அணுக்கள் எல்லாம், சிவப்பணுக்கள் எல்லாம் கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு, கம்மியாக இருந்தால் ஆப்ரேஷன் செய்ய மாட்டாங்க. அதுக்கான 1 வாரத்துக்கான மருந்து மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து சரியானதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்ரேஷனை வந்து செய்வாங்க. ராணிக்கு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவள் பிளட்டெல்லாம் கம்மியாக இருந்தது, பிளேட்லெட்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது. பார்த்தீங்களா, நான் மருந்து கொடுத்துட்டு சிரப்பு டானிக்கெல்லாம் கொடுக்கறத பார்த்தீங்களா, அதே தான் நீங்களும் செய்யணுங்க. 1 வாரம் அல்லது 10 நாள் இதெல்லாம் கொடுத்து பொறுமையாக கொடுத்துட்டு ரெடி பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும் நம்ம ஆப்ரேஷனுக்கு. நீங்கள் சூஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் சரியான முறையில் க்ளீனாக வச்சுருக்காங்களா, அதோட ஃபீட்பேக் ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு நல்லா விசாரிச்சுட்டு தான் உங்கள் டாகை கூட்டிகிட்டு போகணும். சரியான முறையில் இல்லைன்னா உங்கள் டாக்கு வந்து உயிருக்கு ஆபத்தாக கூட போய் முடிஞ்சிடும். சில அரசாங்க கருத்தடை மையங்கள் வந்து க்ளீன் இல்லாததுனால சிடிங்கிற நோய் தொற்று ஏற்பட்டு நிறைய நாய்கள் உயிர் இழந்திருக்காங்க. சில தடவை வந்து அவங்க ரீலோகேட்டும் ஆயிருக்காங்க. திருப்பி எடுத்துகிட்டு போன இடத்துல திருப்பி விடாததுனால நிறைய டாக்ஸ் வந்து தொலைஞ்சிருக்காங்க. இது எல்லாம் நீங்கள் தான் விசாரிச்சுட்டு அந்த எடுத்துகிட்டு போனவங்க யாராவது டிரைவர் நம்பர் இருந்ததுன்னா வாங்கி வச்சுட்டு, கண்டிப்பாக டிரைவர் நம்பர் எல்லாம் இல்லாமல் கொடுத்து அனுப்பாதீங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அரசாங்க கருத்தடை மையத்துக்கு அனுப்பி வைக்கணும். பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஃபீமேல் டாக்ஸுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர் வர்றது, அப்புறம் டிவிடி அவங்களோட ப்ரைவேட் உறுப்பெல்லாம் நீங்கள் ரத்தம் மாதிரி பார்த்துருப்பீங்கள்ல, அந்த இடம்லாம் இனப்பெருக்கம் செஞ்சு குட்டி போட்டு அப்படியே பிளட்டாக கேன்சர்னால பிளட்டாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கேன்சர் எல்லாம் வராது, ஓவரி கேன்சர் எல்லாம் வராது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஹீட் ஸ்மெல்லுக்காக உங்கள் பப்பியை தேடி வேறு ஆண் நாய்களெல்லாம் வரமாட்டாங்க கேட்டு முன்னாடி. உங்கள் பெண் நாயும் ஃபீமேல் டாகும் வீட்டை விட்டு ஓடி போய் மீட்டிங் பண்ணணும், ப்ரீடிங் பண்ணணுங்கிற உணர்வு அவ்வளவா இருக்காது, அதெல்லாம் குறைஞ்சிரும். ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. இதனால் அவங்க தொலைஞ்சு போகிறதுக்கான சுச்சுவேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மேல் டாக்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அன்னெசரியாக ஹீட்ஸில் இருக்கிற பக்கத்தில் ஏதாவது ஃபீமேல் டாக்ஸை தேடி ஸ்மெல்லு வந்துடும் அவங்களுக்கு. எப்படியும் அந்த ஸ்மெல்லுக்கு, ரத்த ஸ்மெல்லுக்கு இவங்க ஓடிட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் எங்கேயோ வெளியே ஓடி போய் அங்கங்கே யூரின் பண்ணணுங்கிற உணர்வு கம்மியாயிரும். தொலைஞ்சு போகிற வாய்ப்புகள் நின்று போயிடும். இதனால் ஹீட்ஸில் இருக்கிற டாக்ஸை, ஃபீமேல் டாக்ஸை தேடிட்டு ஓடிட்டு போகும்போது, மீட்டிங் பண்ணுறதுக்கு போகும்போது, அங்கே ஆல்ரெடி இருக்கிற மேல் டாக்ஸ் எல்லாம் நிறையா சுற்றிட்டுருப்பாங்க அந்த ஹீட்ஸில் இருக்கிற டாகை சுற்றி, பெண் நாயை சுற்றி. அதில் உங்கள் பெட் டாகும் மேல் டாகும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக கடி வாங்கி நல்ல பயங்கர சண்டையாகும். அந்த சண்டையில், வெறித்தனமான சண்டையில் கடித்து வச்சுருவாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து. அப்புறம் உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது.
2019 இந்த பப்ளியையும் பப்ளியோட குட்டிங்களையும் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம். அவங்க ஓனர் வந்து ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, காலி சைட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, குட்டி போட போகுதுன்னு தெரிஞ்சு. எங்களால் பார்த்துட்டு அப்படியெல்லாம் விட முடியல, ஏன்னா குட்டிங்கெல்லாம் அழுதுட்டு இருந்தது, வேறு நாய் பெரிய நாய் வந்து கடிக்க போகுதுன்னு. அதனால் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் சேவ் பண்ணிட்டோம் வீட்டில் வச்சு. பப்ளிக்கு ஒரு பால் கொடுக்கறது நின்று ஒரு 3 மாதத்தில் பப்ளிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஆப்ரேஷன் பண்ணனாலே நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜரையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். பப்ளி குட்டிங்களுக்கும் 6 மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். மேட்டிங் பண்ணும்போது சிலர் ஆண் நாய் மேலே கல் போட்டு இன்ஜூர் பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அந்த இன்ஜூரியும். ஆண் நாய் வெளியே இருக்கிற ஃபீமேல் பெண் நாய் கூட மீட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு டிவிடிங்கிற கேன்சர் இருந்ததுன்னா, ப்ரைவேட் உறுப்பில் இருந்ததுன்னா, உங்களுடைய இந்த ஆண் நாய்க்கும் ப்ரைவேட் உறுப்பில் கேன்சர் வர்றதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. ஆப்ரேஷனால் இந்த கேன்சர் வர்றதை மேல் டாக்ஸுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கேன்சர் எல்லாம் வராமல் இருக்கிறதுனால மேல் அண்ட் ஃபீமேல் ஆண் பெண் 2 நாய்களுமே 2லிருந்து 3 வருஷம் வரைக்கும் அதிகமாக வாழ்வாங்க. தவறான கருத்து இந்த ஆப்ரேஷன் பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் நாய்கள் எல்லாம் குண்டாயிருவாங்கன்னு. அப்படி இல்லைங்க, ஆக்டிவாக வச்சுருந்தா நம்ம நாய்கள் எல்லாம் குண்டாக இருக்க மாட்டாங்க. வீட்டை காவல் காக்கிற உணர்வு குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. வீட்டை காவல் காக்கிறது உணர்வு குறையாது, ஆனால் கோவம், அன்வான்ட் கோவம் தான், அன்னெசரி கோவம் தான் குறையும் அவங்களுக்கு. எப்பவும் போல் ரொம்ப தைரியமாக தான் இருப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, 4லிருந்து 10,000 இல்லை 8,000 வரைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செலவாகும் ஒரு ஃபீமேல் பெண் நாய்க்கு. சரியான என்ஜிஓவை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக கூட செலவாகலாம். நாங்கள் ராணிக்கு ஸ்பேயிங் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 1 வாரம் ஹாஸ்பிட்டல்லையே போர்டிங்கில் வச்சுருந்தோம். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து க்ளீனாக இருந்தது, உண்மைத்தன்மையாக இருந்ததுனால அங்கே நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணி விட்டோம். இல்லைன்னா நாங்களும் அங்கே போர்டிங்கில் விட்டுருக்க மாட்டோம். ஆண் நாய்க்கு வந்து மேல் டாக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி தான் செலவாகும் நியூட்ரிங் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அவங்க ரிகவரியும் 1 or 2 days கம்மியாக தான் இருக்கும் இவங்களை விட. அவங்க ஒரு 5 நாளில் ரிகவர் ஆகிட்டாங்கன்னா, நம்ம ஃபீமேல் டாக்ஸுக்கு வந்து ஒரு 7 to 10 days ஆகும் ஃபுல்லாக ரிகவர் ஆகிறதுக்கு. மேல் டாக்ஸோட ஆப்ரேஷன் செலவும் கம்மியாக தான் இருக்கும். 4,000ல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் தான் உங்கள் ஊரில் விசாரிச்சுக்கணும் அதை பற்றி. எங்கள் பர்சனல் ரெஸ்கியூ டாக்ஸ் எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சேம் டே கூட்டிகிட்டு வந்துட்டோம். சாக்கோ மயக்கத்தில் இருந்ததுனால எல்லாரையும் கட்டி வைக்க வேண்டியது இருந்தது. இந்த ஆப்ரேஷன் செலவு 5,000 10,000 நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபீடிங் போகிற ஏரியாவில் இருக்கிற டாக்ஸ் குட்டி போட்டு இருச்சுன்னா அவங்கள பராமரிக்கிற செலவு, ஃபீடிங் பண்ணுற செலவெல்லாம் எவ்வளோ அதிகங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இல்லை உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா ரெஸ்கியூ பண்ணால் எவ்வளோ செலவாகுது. 10,000லேருந்து 20,000க்கு மேலே ஒரு டாக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஃபீடிங் காஸ்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்புறம் அன்சேஃபாக இவங்க வந்து ரோட்டில் அடிபட்டு துடிக்கிறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்காக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஒரே வழி. இல்லை வீட்டில் இருக்கிற என்னோட பெட் டாக்கு நான் பண்ண வேணான்னு நினைக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கேன்சர் வர ப்ராப்ளம்ஸும் நிறையா இருக்குது. அப்புறம் அவங்க குட்டி போட்டுட்டாங்கன்னா பை மிஸ்டேக் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வெளியே ஓடிட்டாங்கன்னாலோ, ஆர் வேறு ஏதாவது டாக்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே வந்து ப்ரீடிங் ஆயிடுச்சுன்னா, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த குட்டிங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு தெரியாது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் அந்த டாக்ஸ் எல்லாம் ஒரு பையில் போட்டு எங்கேயும் எடுத்துகிட்டு போய் விடுறது, அம்மா கிட்டேருந்து குட்டிங்களை பிரிக்கிறது, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே அவாய்டு பண்ணுறதுக்கு நம்ம இந்த 5,000 to 10,000 செலவை வந்து ஏற்றுக்கிட்டா ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நான் உணர்றேங்க. நீங்கள் டாக்ஸுக்கு பண்ணுற ஒரு நல்ல ஹெல்ப்னா, நம்ம பப்பிங்களுக்கு பண்ணுற ஹெல்ப் என்னதுன்னா இது தாங்க இருக்க முடியும். ஃபீடிங் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு ஆண் நாய்க்கும் ஒரு பெண் நாய்க்கும் நீங்கள் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுடைய கையை எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்க நிம்மதியாக கிடைக்கிற ஃபுட்டில் கூட வாழ்ந்துருவாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாமல் அவங்களுக்கு குட்டி பிறந்துட்டே இருந்ததுன்னா அதை எப்படி எடுத்து வளர்க்குறதுன்னு புரியாமல் அவங்க உங்ககிட்ட உங்கள் முகத்தை தான் பார்த்துட்டு நிற்பாங்க. அவங்க குட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அடி வாங்கிட்டாவோ, நசுங்கி செத்துட்டாவோ, உடம்பு முடியாமல் இறந்து போயிட்டாங்கன்னாவோ அவங்க உங்களை தாங்க எதிர்பார்த்து நிற்பாங்க. தேவையில்லாத இறப்புகளையும் தேவையில்லாத வலிகளையும் தவிர்க்கிறதுக்கு இந்த ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோலுங்கிறது தாங்க ஒரே தீர்வு. நீங்கள் இதை உணர்ந்து உங்கள் டாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, பப்பீஸ் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.